இன்னைக்கு ஒரு மேரேஜ் மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து என்னோட சித்தப்பா பொண்ணு அண்ட் என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஸோ ஊருக்கு போனோன்னா நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். ஒரே ஊர் தான். ஸோ ஊருக்கு போனோன்னா நாங்கள் பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் டைம் கிடைக்கிற நேரம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஒன்றா இருந்து. அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு இவ மேரேஜ் போனது. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன் இவ மேரேஜ்க்கு போகிறதுக்காக. ரொம்ப ட்ரை பண்ணி நாங்கள் எப்படியோ போயிட்டேன். நான் அந்த டைமில் 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். பட் ஸ்டில் நான் போயிட்டேன். பயங்கர ஷாக் ஆகிட்டா. "எப்படி எம்மி நீ வந்து வந்துட்ட ஐம் ஷாக்கிங்" அப்படின்னா. பட் அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்மாவுமே ஸோ நான் ஆனஸ்ட் கல்யாணம் ப்ளஸ் இது இவளோட கல்யாணத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப இருந்தேன். ஸோ அதனால் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் போனேன். அண்ட் என் ஹஸ்பண்டும் எனக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக போய் நல்லா ஃபன் பண்ணோம். வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாமே. அவளோட இது மேரேஜ் இது ஐயாவளியில் மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அதனால் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. தாலிக்கட்டு வீடியோ தான் எடுக்க முடியல. எனக்குனா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ என்னால் எடுக்க முடியல அது. பட் பார்த்தேன். நான் கொஞ்சமாக சைடில் நின்று பார்த்துட்ருந்தேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்தேன். அண்ட் இதோட ஃபுல் வீடியோ நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். அண்ட் என் யூடியூப் சேனலில் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். அது கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த ஊரே ரொம்ப களை கட்டுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நிறையா பேனர் அடிச்சிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இவ்வளோ பேனர்ஸ் அடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடியும் நிறைய இப்படி பேனர்ஸ் அடித்து கல்யாணம் நடந்திருக்கு. பட் நான் இதுதான் பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட இதில் இவ்வளோனா எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மாமாவும் நானும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நாங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியும் 2 பேருமே நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற கேரக்டர் தான். பட் மேரேஜ்க்கு அப்புறம் அப்படியே எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிட்டு. அண்ட் மாமா என்னோட பயங்கரமாக, நான் கூட அந்த அளவுக்கு இல்லை, பட் என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக ரொம்ப ஃபன் பண்ணுற ஆள். பட் அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகிட்டாங்க. அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டு எல்லாமே. பட் அதுக்கப்புறம் எல்லாருமே "நீ எப்படி டான்ஸ் ஆடுவீங்க, எப்படி என்னலாம் பண்ணுவீங்க, இப்போ என்ன இப்படி அமைதியாக இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்களும் நல்லா ஃபன் பண்ணி ரொம்ப டான்ஸ் ஆடினாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு வீடியோவில் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடியிருப்பாங்க பாட்டு படிச்சுட்டு. பட் பயங்கர டயர்டு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. பட் ஸ்டில் என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ.